அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் கிரேன் ரிஜிஜு அவர் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதா தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் இதை கடுமையாக எதிர்த்து வந்தனர். அவங்க சொன்ன ஒரே ஒரு காரணம்னு கூட சொல்ல மாட்டேன், ஆர்கியூமெண்ட். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. சரி, எப்படி எதிரானது அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் வக்ஃப் வாரிய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு கன்டென்ஷனாக இருந்தது. எப்படி அபகரிக்க முடியும்? அந்த சட்ட வரைவு மசோதா இருக்கு இல்லையா, இதில் எந்த ப்ரொவிஷன் படி வக்ஃப் வாரிய சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கமே எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா காமிங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்றத கூட நிறைய பேர் முழுசாக படித்து புரிஞ்சுருந்துருக்க மாட்டாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, இப்போது சமீபத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சிஏஏ மூலமாக இஸ்லாமியர்களும் இலங்கை தமிழர்களும் பாதிக்கப்பட்டனர், அந்த மாதிரி இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அப்படின்னு. முதல்ல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது நாட் அப்ளிகபிள் டு இந்தியன் சிட்டிசன்ஸ். இந்தியாவில் இருக்க யாருக்குமே, எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் இந்த சிஏஏ அப்ளை ஆகாது. அப்புறம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை இவங்களுக்கு எதிரானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ சிஏஏ யாருக்காக சட்டம் போட்டாங்க அப்படின்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளிட்ட ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளில் மத ரீதியாக, அண்டர்லைன் பண்ணுங்க, மத ரீதியாக துன்புறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளான மத சிறுபான்மையினர், அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுப்பதற்கான ஷரத்துக்கள் அடங்கிய சட்டம் தான் அந்த சிஏஏ. ஆனால் இஷ்டத்துக்கு அச்சு விடுறாங்க, இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டனர், இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டனர் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை பற்றியும் புள்ளி கூட்டணி கட்சிகளுடைய கருத்தாக இருக்கின்றது. சரி, இப்போ சமீபத்தில் ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலை செய்யப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது, உயிருக்கு அபாயம் இருக்கின்றது அப்படின்னு வீடியோ வேற வெளியிட்டார்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் அநியாயமாக அவர் உயிர் பறிபோனது. என்ன காரணம்? வக்ஃப் வாரிய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் போராடினார். அதன் காரணமாக படுகொலை செய்யப்பட்டார். இதுதான் காரணமாக சொன்னாங்க. இந்த சட்டம் இன்னைக்கு தான் மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது சட்டமாக வரவில்லை. அப்போ அந்த பழைய சட்டம், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டங்கள் தான் இன்னும் நடைமுறையில் இருக்கின்றன வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. வக்ஃப் சொத்துக்களுக்காக போராடிய அந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார். யார்கிட்டேருந்து பாதுகாக்கணும்னு நினைச்சார்? யார் அந்த சொத்துக்களை அபகரிக்கணும்னு நினைச்சாங்க? இந்த புதிய சட்டம் அமலுக்கு இன்னும் வரவில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கின்னு இந்த கேள்வியை கேளுங்க. புள்ளி கூட்டணியில் இருக்க யாராவது பதில் சொல்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது, இந்த மசோதா தாக்கல் செய்யும் போது மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜு நிறைய விஷயங்களை கூறினார். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல கேரளா ஹைகோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணம் காட்டுகின்றார். அதுக்கப்புறமா அலகாபாத் ஹைகோர்ட் அண்ட் ராஜஸ்தான் ஹைகோர்ட். ராஜஸ்தான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணும்போது கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாரு, டெம்பிள் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது ஒரு செக்யூலர் இன் நேச்சர், இட் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் டியூட்டி. டெம்பிள் மேனேஜ்மெண்ட் வேற, டெம்பிள் ப்ராப்பர்ட்டி, கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது அப்படின்றது ஒரு மதச்சார்பற்ற பணி அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, இதை மேனேஜ் பண்ணுறதும் ரிலிஜியஸ் டியூட்டி இல்லை, அதுவும் ஒரு செக்யூலர் பணி அப்படின்றதையும் கிரண் ரிஜிஜு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை கோட் பண்ணி கேரளா, அலகாபாத், அதுக்கப்புறம் ராஜஸ்தான் 3 ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து அவர் கோட் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த புதிதாக அமைக்க போகின்ற வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, இதில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அவங்களும் மெம்பராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த 2 பெண்கள் அதில் இருப்பாங்க அப்படின்லாம் அந்த ஷரத்துக்கள் இருக்கின்றன. இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படிங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, அந்த போர்டில் போயிட்டு இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களை, மற்ற மதத்தை சார்ந்தவர்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறது நியாயமா? இப்போது இந்த டெம்பிள் கமிட்டி, கோவிலை மேனேஜ் பண்ணுறதுக்கு அறங்காவலர்கள் அப்படின்லாம் நியமிக்கிறாங்க இல்லையா, இதில் மற்ற மதத்தவர்களை கொண்டு உட்கார வச்சா சும்மா இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. பார்க்கும்போது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இது ஒரு ஹாலோ ஆர்கியூமெண்ட். இப்போது இந்த வக்ஃப் அப்படின்றது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுற ஒரு கமிட்டி. இதை கோர்ட்டுகளெல்லாம் இது ஒரு செக்யூலர் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.
அடுத்தது, இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அப்படின்னு வரும்போது பாதிக்கப்படுகின்ற நிலங்கள் அது எல்லா மதத்தினருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடியது இருக்கின்றது. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். இது அரசு தரப்பு விளக்கம். சரி, இங்க ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாரு, இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இறைவனுக்கே சொந்தமானது, அதை யாரும் எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு. கோவில் நிலங்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்கள் அப்பப்போ செய்தி வரும். பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு சொந்தமான இவ்வளவு ஏக்கர் நிலம் தன்னாலாக யாரோ அபகரித்து வைத்திருந்தார்கள், அதை மீட்டோம், இதனுடைய மதிப்பு இத்தனை கோடி அப்படின்னு. ஒரே ஒரு தடவையாவது அந்த நிலத்தை எந்த வருஷம் அபகரித்தார்கள், யார் அதை அபகரித்தார்கள், இத்தனை வருஷமா அதுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை என்ன, அதை வசூலிச்சாங்களா, அது என்ன ஆச்சு அப்படின்ற விவரங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்தாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். கோவில் நிலங்களை அபகரித்தவர்கள் ஆக்கிரமித்தவர்களிடமிருந்து மீட்போம் அப்படின்னு சொன்னால் சரிங்க, நீங்கள் மீட்டுட்டு வரீங்க, எப்போ நடந்தது, யார் பண்ணது, அந்த விவரங்களை சொன்னாதானே எங்களுக்கு அந்த 360 டிகிரியில் புரியும். இன்னும் எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதெல்லாம் இந்த தரை வாடகை அவர் குத்தகைன்னு சொல்லுவாங்க, அது மார்க்கெட் ரேட்டுக்கு இருக்குதா, யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ பாக்கி இருக்குது, எத்தனை வருஷமாக பாக்கி இருக்குது, அதை வசூலிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அப்படி அந்த பணத்தை கூட கட்ட முடியலன்னா அந்த நிலங்களை எல்லாம் மீட்பதற்கு உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்துதான் எத்தனை வருஷம் ஆகிறது இத்தனை 1000 ஏக்கர் நிலங்களையும் மீட்கிறதுக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் வரும் அப்படின்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழகத்தில் சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், திருச்சி பக்கத்தில் ஒரு சில கிராமங்களில், குறிப்பாக மண்ணச்சநல்லூர் அப்படின்ற கிராமத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை விற்கிறதுக்கு போகிறாரு. பொண்ணு கல்யாணமோ ஏதோ வீட்டில் ஏதோ செலவு. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை இந்த நிலத்தை விற்க முடியாது, டிஸ்பியூட்டில் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் நிலத்தில் டிஸ்பியூட்டா அப்படின்னு அவர் அதிர்ச்சி அடைஞ்சு கேட்கும்போது, இல்லை இது வக்ஃப் சொத்துன்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் இதை விற்க முடியாது. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏங்க, தலைமுறையாக நாங்கள் விவசாயம் பண்ணின்னு வரோம் இந்த ஊரில், இந்த நிலத்தில், நீங்கள் இதை எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின் போது தான் தெரியுது, ஏராளமான பேருடைய நிலங்கள் இந்த மாதிரி டிஸ்பியூட்டில் இருக்குது, அதை விற்க முடியாது அப்படின்னு. அதை தொடர்ந்து பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. சமீபத்தில் கூட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க, இல்லை அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் விளக்கமாக பார்த்துருந்தோம். அதாவது இவங்க கேட்டிருக்காங்க, வக்ஃப் வாரியத்துக்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னதுக்கு அவங்க ஏதோ டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வர வரைக்கும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் வேண்டாம், இதை வாங்கலாம் விற்கலாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எந்த விதமான தடங்களும் இருக்காது அப்படின்னு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் இந்த தமிழ் ஹிந்து பத்திரிகையில் செய்தி. இது வக்ஃப் வாரிய சட்டம், இதுவரை அமலில் இருக்கும் சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை. ஏன்னா ஒரு நிலத்தின் மீது டிஸ்பியூட்னு வந்தாச்சுன்னா அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்லை, கோர்ட்டே அதில் தலையிட முடியாதுன்றது தான் இன்னி வரைக்கும் அமலில் இருக்கும் அந்த வக்ஃப் சட்டம், காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்தில் இருக்கின்ற ஷரத்து. அப்படி இருந்துச்சா நீங்கள் டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுக்குற வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலாம், இல்லை நீங்கள் விற்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இன்னைக்கு தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு யாராவது வாங்கினாங்க, நாளைக்கு இல்லைங்க இது வக்ஃப் வாரியத்துக்கு உரிமையான சொத்து அப்படின்னு ஆயிப்போச்சுன்னா அப்போது வாங்கினவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? ஏமாந்து வாங்கின மாதிரி ஆவாதா? லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலம் நமக்கு சொந்தம் இல்லைன்னா அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? வக்ஃப் வாரிய சொத்துக்கள் மீது டிஸ்பியூட் வந்ததுன்னா அந்த வக்ஃப் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் முடிவெடுக்க வேண்டும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஈவன் அமைச்சர் லெவல்லையோ கூட யாருமே அதை டிசைட் பண்ண முடியாது. இதுதான் இப்போது இருக்கின்ற சட்டம். கேரளத்தில் முனம்பம் அப்படின்ற ஒரு அந்த மீனவர்கள் இருக்கின்ற கிராமம், அங்கே இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பிரச்சனை வெடித்தது. அந்த நிலங்கள்லாம் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னோடனே நாங்கள்லாம் தலைமுறையாக இங்கே இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு சொந்தம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு போராட்டமெல்லாம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் மாதிரி கேரள அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு விசாரணை பண்ணுறோம் அப்படின்னும் போது அதற்கு தடை கொடுத்து விட்டார்கள். சரி, இப்போ பாஜக அரசு முஸ்லீம்களுக்கு எதிரான அரசு, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள், இந்துத்துவா அதை திணிக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் ஏராளமான கிறிஸ்தவ அமைப்புகள், அதுக்கப்புறம் பிஷப்புகள், இவங்கள்லாம் கேரளத்தில் என்ன பண்ணியிருக்காங்க,
இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா இதற்கு வந்து கேரளத்திலிருந்து போன 20 எம்பிக்களும், யாரு நம்ம பிரியங்கா வத்ரா அவர்கள் இருக்காங்கல்ல, வயநாடு எம்பி, அவங்க உள்ளிட்ட 20 எம்பிக்களும் இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க. எப்படிங்க பாஜக இந்துத்துவாவை திணிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்த சட்ட திருத்த மசோதாவின் மீதான விவாதம், எதிர்க்கட்சிகள்லாம் இந்த மசோதா இதை பற்றின விஷயம் அப்படின்னும் போது அதை பற்றின சாதக பாதகங்கள், இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அவங்க சொத்துக்களெல்லாம் வந்து அபகரிக்க போறீங்கன்னு. அப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் எதிரானது, எப்படியெல்லாம் அபகரிக்க போகின்றார்கள், எந்த ஷரத்துக்கள்லாம் வந்து இப்படி பாதிப்பாக இருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை ஆர்கியூ பண்ணணும். ஆனால் அகிலேஷ் யாதவ் அங்கே உட்காந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாரு, பாஜக அரசு தனது தோல்வியை மறைப்பதற்காக இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றாரு. என்ன தோல்வியை மறைக்கிறதுக்கு என்ன சட்டம், கொஞ்சம் சொல்லுங்க. இவர் அகிலேஷ் யாதவ் சொல்ற மாதிரி பாஜக அரசு எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா அப்ப ஜனங்களாம் பரவாயில்லப்பா தோத்து போனா என்ன, இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, இனிமே இவங்க தான் பிஎம் அப்படின்னு முடிவு பண்ண போறாங்களா? எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்குதா இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ல? அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு, மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறீங்க, உங்க கட்சி தலைவருக்கே புதுசா ஒருத்தர் போஸ்டிங் போட முடியல அப்படின்னு. ஏன்னா ஜேபி நட்டா அவர்களுடைய பதவி காலம் முடிஞ்சு அவர் அப்படியே எக்ஸ்டென்ஷன்ல இருக்காரு, அந்த இடத்துல ஒருத்தர் நியமிக்க முடியலன்னு. ஏங்க என்ன மசோதா மீது விவாதம் நடத்துறீங்க, என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஏங்க வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கும் பாஜக அவங்களுக்கு தலைவராக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இதுக்கும் எங்கேயாவது ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குதா? வாய்க்கு வந்ததை பேசுறது அப்படின்னு முடிவெடுத்தா அப்புறம் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து சரியாக பதில் கொடுத்தாரு. உடனே எழுந்து சொன்னார், கரெக்டு தாங்க, உங்கள் கட்சியில் யார் தலைவர் அப்படின்னா அந்த குடும்பத்தில் 5 பேர் இருக்கீங்க பாருங்க, அதில் யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண போறீங்க. ஆனால் பாஜகவில் கோடானு கோடி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, அதனால் அவங்களேருந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணதான் கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு சரியான பதிலடி கொடுத்தார். ஒரு குடும்ப கட்சி நடத்திக்கின்னு கட்சியே வந்து குடும்பத்தோட கைப்பிடியில் வச்சுக்கின்னு இவர் சொல்றாரு பாஜகவில் தலைவர் பதவி அப்பாயிண்ட் பண்ணல, பாஜகவில் வந்து புதுசாக ஒரு தலைவர் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்றதுனால உங்களுக்கு என்னங்க வந்தது? அவங்க கட்சி, அவங்க தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லை தலைவரே இல்லாமல் கூட ஒரு கட்சி இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது? ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா, ஜனங்க உங்க மேலே நம்பிக்கை வச்சுக்கிறாங்களா, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குதா, இதைத்தானே நீங்கள் பார்க்கணும். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவில் உக்காந்தீங்கன்னு பாஜக தலைவர் பதவிக்கு ஆள் இல்லை அப்படின்னு பேசினுகிறார் இவர். இப்போ இந்த மசோதா தாக்கல் செய்வதற்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை தாக்கல் செய்ய போகிறதா சொன்னாங்க. உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இல்லை ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அவங்களுடைய ஸ்க்ரூட்டினிக்கு இதை அனுப்பணும் அப்படின்னாங்க. அதை வந்து ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்டு, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, இவங்க ஜேபிசி வேணும் அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் ரைட்டுங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நீங்கள் வந்து இதை முழுமையாக டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஜேபிசி அமைக்கிறாங்க. அந்த ஜேபிசியில் எல்லா உறுப்பினர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க, யார் யார் என்னென்ன ஆட்சேபங்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இந்த மெஜாரிட்டி ஓட்டெடுப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதா நிராகரிக்கிறதா அப்படின்றத மாதிரி பார்த்து கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இப்போ வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கல அப்படின்னா என்னங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டு? பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் மெஜாரிட்டியோடைய டிசிஷன் தான் வந்து கடைசியில் நிற்கும். எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாலும் நாங்கள் சொல்கிறதை ஏற்றுக்கணும் அப்படின்றது ஜனநாயகம் கிடையாது. இப்போது இதே புள்ளி கூட்டணி கட்சிகள் எத்தனையோ மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குதுங்க. இப்போ ஒரு அரசாங்கம் அவங்க வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அப்போ எதிர்கட்சியாக இருக்கின்ற பாஜகவோ இல்லை மற்ற கட்சிகளோ, தமிழகமாக இருந்தால் அதிமுக, இவங்க வந்து இல்லை இந்த சட்டத்தில் இந்த திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஆளுங்கட்சி ஏற்றுக்கலாம், இல்லைன்னா வேறங்க அதெல்லாம் கிடையாது, இதுதான் சட்டம் அப்படின்ட்டு அவங்க வாக்கெடுப்புக்கு விட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் மெஜாரிட்டி இருக்கும்போது குரல் வாக்கெடுப்பு அப்படின்வாங்க, அதன் மூலம் அது நிறைவேற்றப்படும். ஆனால் அந்த இடத்துலலாம் எந்த எதிர்கட்சியும் உட்காந்து இன்னங்க எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கவே இல்லை, நீங்களாம் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லவே இல்லைல்ல. ஏன்னா அதுதான் ஜனநாயகம். அதுக்கு தானே ஜனங்க ஓட்டு போட்டு இவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியோடு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் மெஜாரிட்டி சட்டம் கொண்டு வரும்போது இல்லை நாங்கள் சொல்கிறத தான் ஏற்றுக்கணும்னு எதிர்கட்சிகள் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? இதில் அகிலேஷ் யாதவ் சொல்கிறார், கோர்ட் வில் ஹாவ் த ஃபைனல் வேர்ட் அப்படின்னு. பாராளுமன்றம் அப்படின்றது சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கின்றது. அந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீதிமன்றங்கள் தலையிட்டு இல்லை அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அதை தடை செய்ய முடியும். மற்றபடி எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் இல்லை கோர்ட்டுக்கு நாங்கள் போவோம், கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அல்டிமேட் அத்தாரிட்டி நீதிபதிகள் தான் அப்படின்னு புள்ளி கூட்டணியில் இருக்க தலைவர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால்
பிரச்சனையே இல்லை. இனிமேல் இந்த எலெக்ஷனே வேணாம். நீதிபதிகளே வந்து இனிமேல் ஆட்சி செய்வார்கள், அவர்களே சட்டமும் இயற்றுவார்கள், அவர்களே வந்து தீர்ப்பும் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எதுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு இத்தனை கோடி செலவு பண்ணிக்கின்னு, இதில் அரசியல் கட்சிகளும் வேற நிறைய செலவு பண்ணின்னு இருக்கிறாங்க. இந்த கஷ்டம்லாம் வேணாம், நீதிபதிகள் மட்டுமே ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்களேன். அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றத மங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள். காரணம் என்னன்னா, அவங்க பதவியில் இல்லை. அதே இவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது நீதிமன்றங்களையோ இல்லை மற்ற அமைப்புகளையோ எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணினார்கள் அப்படின்றது வரலாறு. அண்ட் இனிமே என்னைக்குமே நாம பதவிக்கு வரமாட்டோம் அப்படின்னு வேற முழுசா நம்பிட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணி கட்சிகள். அதனால தான் எல்லா அதிகாரமும் நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகளுக்கும் போனோம் அப்படின்னு பேசினுக்கிறாங்க. ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு. இதை ஞாபகப்படுத்தணும் பாஜகவை பொறுத்த வரைக்கும். இதுல மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இன்னொன்னு சொல்லியிருந்தார். அதாவது தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்தியில் இருந்த அப்போ யூபிஏ அரசு கிட்டத்தட்ட 123 ப்ராப்பர்ட்டிஸை வக்ஃப் போர்டுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். கூடவே பார்லிமெண்ட், இது நமது பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் சிஜிஓ காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி இடங்களை எல்லாம் கூட வக்ஃப் போர்டு அவங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் அகிலேஷ் யாதவ் அவர்களோ இல்லை புள்ளி கூட்டணியில் இருக்க மற்ற தலைவர்களோ இல்லை நம்ம தமிழக முதலமைச்சர் தான் இருக்கட்டும் இல்லை கவிதாயினி கனிமொழியாக இருக்கட்டும், இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இதே தமிழகத்தில் பஞ்சமி நிலம் எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் வெள்ளக்காரங்காலத்தில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும், எவங்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது. ஏன்னா அவன் நிலத்தில் போய் வேலை செய்கிறதுனால தான் அவன் அடிமை மாதிரி நடத்துகிறான். அதை மாற்றணும் அப்படின்ட்டு பஞ்சமி நிலம் அப்படின்னு எவ்வளோ ஏக்கர் கொடுத்தான். அந்த நிலமெல்லாம் இன்னைக்கு யார் கையில் இருக்குது அப்படின்னு கணக்கு எடுப்பதற்கு, அதை மீட்டெடுப்பதற்கு நம்ம தமிழக முதலமைச்சருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ மனசு வருமா? இன்னைக்கு வந்து இல்லாத ஒரு ஷரத்தை இவங்களா கற்பனை பண்ணிக்கின்னு இந்த வக்ஃப் போர்டு சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க நினைக்கின்றது பாஜக அரசு அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே அபகரிக்கப்பட்ட நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் அதை முதல்ல மீட்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மக்கள் நம்புவாங்க. இன்னைக்கும் அந்த டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டிஸ், வக்ஃப் வாரிய சொத்து அப்படின்னு கண்டறியப்பட்ட இடங்கள், இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? திருச்சியில் இருக்கின்ற அந்த கிராமங்கள், அது வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரரி மெஷர் தானே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன் யாரும் கொடுக்கவில்லை. இந்த மாதிரி இப்போ அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா அதுவே வந்து இப்போ இருக்கின்ற சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா வக்ஃப் ட்ரிபியூனல் தான் அதை முடிவு பண்ணணும். வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு, வக்ஃப் போர்ட்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் பண்ணலான்னு சொன்ன பிறகு, இதையெல்லாம் மீறி ட்ரிபியூனலுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுடைய உத்தரவு இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டிஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது, விற்கிறது, வாங்கிறதுன்றது இன்றைக்கு இருக்கின்ற சட்டத்தின்படி தவறு, சட்டமீறல். இதுக்கு கவிதாயினி கனிமொழி அவர்கள் ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அப்படின்றது யாருடைய நிலத்தையும் அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதில்லை. ஒரு சட்டம்னு கொண்டு வந்து அந்த சட்டத்தின்படி கோர்ட்டுக்கே போக முடியாது அப்படின்னு நீங்க ஒரு ஷரத்தை கொண்டு வரீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலேயாவது இந்த மாதிரி நடக்குமா? இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் சொல்றாரு கோர்ட் வில் ஹாவ் த ஃபைனல் வேர்ட் அப்படின்னு. ஆனா இவங்க கொண்டு வந்த சட்டத்தின்படி கோர்ட்டுக்கே போக முடியாதுன்னு இருக்குது. அப்போ இதுக்கு மட்டும் கோர்ட் வில் ஹாவ் த ஃபைனல் வேர்டு அப்படின்றாரு. இவங்களுக்கு வேணும்னா கோர்ட்டு, இல்லைன்னா கோர்ட்டே கூடாது. இப்போ புரியுதுங்களா? இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கோர்ட் அந்த பக்கமே வரக்கூடாது, வக்ஃப் ட்ரிபியூனல் தான் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு இன்னைக்கு கோர்ட் வில் ஹாவ் த ஃபைனல் வேர்ட். எப்படி ரெட்டை வேஷம் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த புள்ளி கூட்டணி? இதை நாம் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதை புரிஞ்சிக்காம நாமளும் அப்படியே கைத்தட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் 2 முகம், இப்படியே ஏமாந்துட்டு இருக்க வேண்டியதுதான். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.